வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாமதுரை போற்றுவோம். மாமதுரை விழாவை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் காலமானார். புத்ததேவ் பட்டாச்சாரியா மறைவுக்கு மம்தா பானர்ஜி இரங்கல். இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் SSLV-T3 ராக்கெட். நிலச்சரிவால் சிதைந்த வயநாடு. பாதிப்பிற்குள்ளான பகுதிகளை வரும் 10ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு செய்கிறார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் மது அருந்துவோர் எண்ணிக்கை உயர்வு. மதுரை உயர் நீதிமன்ற கிளை வேதனை. மதுரையில் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். மதுரையில் இன்று முதல் 11ஆம் தேதி வரை 4 நாட்கள் மாமதுரை விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, இரட்டை அடுக்கு பேருந்து பயணம், பலூன் திருவிழா, உணவு திருவிழா, வான வேடிக்கை நிகழ்ச்சி, கிரிக்கெட், கால்பந்து போட்டி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது. மாமதுரை விழாவை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அதில் தவறு செய்தவர் மன்னனே ஆனாலும் கேள்வி கேட்ட மண்மதுரை, மாபெரும் பண்பாட்டு விழாவாக மதுரை சித்திரை திருவிழா நடைபெறுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் சிலப்பதிகாரம் கூறப்பட்ட இந்திர விழாவை போல இந்த விழா நடைபெறும். வரலாற்றை போற்றுவோம், வைகையை போற்றுவோம், மதுரையை போற்றுவோம் என விழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு விழாவாக நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பை நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்கிறார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 10,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 418 பேர் பலியாகியுள்ளனர். 224 உடல்களும் 189 உடல் பாகங்களும் கிடைத்துள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட மேப்பாடி பகுதியில் இருந்து 148 உடல்களும் 28 உடல் பாகங்களும் கிடைத்துள்ளது. சாலியார் ஆறு, நிலம்பூர் வனப்பகுதியில் இருந்து 76 உடல்களும் 161 உடல் பாகங்களும் கிடைத்துள்ளன. இன்னும் 152 பேரை காணவில்லை என்பதால் அவர்களது உடல்களை தேடும் பணி இன்றுடன் 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வயநாட்டில் பாதிப்பிற்குள்ளான பகுதிகளுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவர் டெல்லியில் இருந்து வயநாடு செல்கிறார். அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்வதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். பிரதமருடன் கவர்னர் ஆரிஃப் முகமது கான், முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை தனது விசாரணையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த சுனில்குமார் அகர்வால் என்பவருக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த், திபான்கர் தத்தா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை தொடர்ந்து 5000 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 40 வழக்குகளில் மட்டுமே தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தது எனவும், இது மிகவும் மோசமான புலன் விசாரணையின் தொடர்ச்சி என்றே காண முடிந்ததாக அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் அமலாக்கத்துறை தனது விசாரணையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிபதிகள் குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் யாரோ ஒரு நபர் அளித்த வாக்குமூலத்தை கொண்டு திருப்தி அடைந்ததை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும், ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கான உரிய ஆதாரம், முகாந்திரம் உள்ளிட்டவற்றை நிரூபிக்க தவறுவதாகவும் தெரிவித்தனர். எனவே புலன் விசாரணையின் தரத்தை அமலாக்கத்துறை அமைப்பானது மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். தூத்துக்குடி தொகுதி பிரச்சனைகள், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் விவகாரம் ஆகியவை தொடர்பாக ஒன்றிய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து டெல்லியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேசியுள்ளார்.
வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை கனிமொழி சந்தித்தார். அப்போது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விரைவாக விடுவிக்கவும், அந்நாட்டு அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இதற்கிடையே ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவரது அலுவலகத்தில் கனிமொழி தனியாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகம் மற்றும் தூத்துக்குடி தொகுதி சார்ந்த விஷயங்களை அமைச்சருடன் பேசியதாக கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற மனு பாக்கர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் மனு பாக்கர். டெல்லி ஜன்பத்தில் உள்ள இல்லத்தில் சோனியா காந்தியை சந்தித்து மனு பாக்கர் வாழ்த்து பெற்றார். வரலாற்று சாதனை மற்றும் எதிர்கால முயற்சிகளுக்கு சோனியா காந்தி வாழ்த்துக்களை தெரிவித்ததாக மனு பாக்கர் தகவல் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை தனது விசாரணையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த சுனில்குமார் அகர்வால் என்பவருக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த், திப்பான்கர் தத்தா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை தொடர்ந்து 5000 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 40 வழக்குகளில் மட்டுமே தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தது எனவும், இது மிகவும் மோசமான புலன் விசாரணையின் தொடர்ச்சி என்றே காண முடிந்ததாக அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் அமலாக்கத்துறை தனது விசாரணையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிபதிகள் குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் யாரோ ஒரு நபர் அளித்த வாக்குமூலத்தை கொண்டு திருப்தி அடைந்ததை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும், ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கான உரிய ஆதாரம், முகாந்திரம் உள்ளிட்டவற்றை நிரூபிக்க தவறுவதாகவும் தெரிவித்தனர். எனவே புலன் விசாரணையின் தரத்தை அமலாக்கத்துறை அமைப்பானது மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்பிற்கான அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள் SSLV-D3 ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV-D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. சுமார் 175 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்களின் GNSR கருவி கடல் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பத மதிப்பீடு, நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும். இது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது. இது சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வரிசையில் கடைசி ஏவுகணை இது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யா கொல்கத்தாவில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். 80 வயதாகும் புத்ததேவ் பட்டாச்சார்யா கடந்த ஆண்டு உடல்நல பிரச்சனையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் பாதிப்புகள் இருப்பதால் சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயால் அவதிப்பட்டு வந்த புத்ததேவ் பட்டாச்சார்யா அரசியல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்தார். தற்போது வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புத்ததேவ் பட்டாச்சார்யா 2000 முதல் 2011ஆம் ஆண்டு வரை 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் பிறகு அமைச்சராகவும் பணியாற்றிய அவர் 2000ஆம் ஆண்டு மேற்கு வங்க துணை முதல்வராக பதவியேற்றார். இதனிடையே புத்ததேவ் பட்டாச்சார்யா மறைவுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சார்யாவின் திடீர் மறைவு அதிர்ச்சியையும் வருத்தமும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தேவ் பட்டாச்சார்யாவின் இறுதி பயணம் மற்றும் சடங்குகளின் போது அவருக்கு முழு அரசு மரியாதை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களை பற்றி அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் அபிஷேக் ரஃபி மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரியாணி மேன் என்று அழைக்கப்படும் யூடியூபரான அபிஷேக் ரஃபி செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும்
பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதாக சைபர் கிரைம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது தற்போது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறையில் உள்ள அபிஷேக் ரஃபி மற்றொரு வழக்கிலும் கைது செய்யப்பட்டுள்ளார். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் அபிஷேக் ரஃபியை கைது செய்துள்ளனர். திருப்பூரில் இருந்து வங்க தேசத்திற்கு சென்ற தொழில் நிறுவனங்களை மத்திய மாநில அரசுகள் மீட்டெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திருப்பூருக்கு வட்டி இல்லாத கடன் வழங்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து இனி தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலத்திற்கு போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 2 அரசும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். திருப்பூருக்கு உடனடியா வட்டி இல்லாத கடன் வழங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு, மணின் உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு, மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும், கடன் வழங்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தர வேண்டும். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து இங்கே ஒரு ஆபீஸே போட்டாங்க. நிறைய தொழில்கள் அங்கே கொண்டு போறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. உடனடியாக அந்த மாநில அரசு அவங்களுக்கு தேவையான அந்த பீக்கவர் மின் கட்டணம், அதே போல இன்றைக்கு கடுமையான மின் கட்டண உயர்வு, டாக்ஸ், இது எல்லாமே வரி உயர்வு, இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு என்னென்ன சலுகை செஞ்சு அந்த ஃபேக்டரி எல்லாம் வேற மாநிலத்துக்கு போகாமல் இங்கே கண்டினியூ பண்ணணும். அதே போல வேற மாநிலத்திலிருந்து இங்கே எங்கள் கோயம்புத்தூர் பகுதிகள், தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் பகுதிக்கெல்லாம் வர வேண்டும். குறிப்பாக இது சரியான சந்தர்ப்பம். இன்னைக்கு வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா இங்கிருந்து நிறைய ஃபேக்டரி அங்கே போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் திரும்பவும் இன்னைக்கு திருப்பூருக்கு வர வேண்டும். ஆகவே 2 அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கைத்தறி துறையின் சார்பாக 10வது தேசிய கைத்தறி கண்காட்சி மற்றும் கைத்தறி பிரபலப்படுத்தும் திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி இத்திட்டத்தை தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நெசவாளர்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை அவர் வழங்கினார். முன்னதாக நடைபெற்ற கண்காட்சி நிகழ்ச்சியில் கைத்தறி பொருட்களின் முதல் விற்பனையை ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆறுமுகம், காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன், திருவள்ளுவர் பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பருத்தி மாநாடு கோவை ரெசிடென்சி உணவகத்தில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. கோவையை தலைமையகமாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் பெடரேஷன் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயங்கும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் இணைந்து 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் 6வது பதிப்பு கோவையில் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய நாட்களில் கோவை ரெசிடென்சி உணவகத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியன் காட்டன் பெடரேஷன் தலைவர் துளசிதரன், பருத்தியின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றிய ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பிசினஸ் லீடர் விருதும் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நீங்க பாத்தீங்கன்னா 2007 வந்து இம்போர்ட் டியூட்டி இருந்தது காட்டன்ல. நாங்க போய் அப்போ வந்து இந்தியாவில் இருந்த காட்டன் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே காட்டன் எல்லாம் மில்லு நிற்கக்கூடிய நிலைமை வந்தது. அப்போ வந்து அவர் பி. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது வி வெண்ட் அண்ட் அப்ரோச்ட் ஹிம். அவர் வந்து ஒரே வாரத்தில் வந்து இமீடியட்லி தி டியூட்டி வாஸ் ரிமூவ். காட்டனுக்கு வந்து 0 டியூட்டி தான் இருந்தது. டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ், சைமா ஹஸ் ஆஸ்க்ட் தி கவர்மெண்ட் டு இம்போஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட்ஸ் பண்ணி ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பண்ணாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து காட்டன் சர்ப்ளஸ் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. நம்ம சப்ளை டிமாண்டு கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால ரா மெட்டீரியல் இம்போர்ட் இருந்தால் we can be more competitive in the export market as well as டெக்ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து 11%. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து
கன்செஷன் இருக்குது. அதுக்கு வந்து 5.5% இம்போர்ட் டியூட்டி. இப்போ இந்த வருஷம் அதை பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இம்போர்ட்ஸ் புக் ஆகிட்டுருக்கு. இது வந்து இதனால் வந்து அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அவங்க எம்எஸ்பியில் அவங்க நிறைய பருத்தி வாங்க வேண்டியது வரும். வந்தால் அதை கம்மி விலைக்கு விற்கும்போது அந்த எம்எஸ்பி சப்போர்ட் இது வரும். வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வட்டார தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. அதில் அரசாணை 33 உரிய திருத்தம் மேற்கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம், கிராம உதவியாளர்களுக்கு வழங்கிட வேண்டியும், கிராம உதவியாளர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டியிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான 38 வயதான நமல் ராஜபக்சே போட்டியிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னதாக மகிந்தாவும் கோத்தபயவும் தேர்தலில் போட்டியிட விரும்பினாலும் கடந்த கால அனுபவங்களால் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது என்பதால் நமல் ராஜபக்சேவை களமிறக்க ராஜபக்சே குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மாமதுரை போற்றுவோம். மாமதுரை விழாவை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் காலமானார். புத்ததேவ் பட்டாச்சாரியா மறைவுக்கு மம்தா பானர்ஜி இரங்கல். இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் SSLV-D3 ராக்கெட். நிலச்சரிவால் சிதைந்த வயநாடு பாதிப்பிற்குள்ளான பகுதிகளை வரும் 10ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு செய்கிறார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் மது அருந்துவோர் எண்ணிக்கை உயர்வு மதுரை உயர் நீதிமன்ற கிளை வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.